ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் அவனதிகாரம். அத்தியாயம் 23. மீராவின் குடும்பம் அரசனூரில் இருந்து சென்னை வந்து இன்றுடன் ஒரு வாரம் நிறைவடைந்து விட்டது. திருமண பேச்சை வீட்டில் யாரும் எடுக்கவில்லை. பாட்டியும் அபிமன்யுவிற்கு சிறிது அவகாசம் கொடுக்க எண்ணியவர் கொஞ்சம் அவனை விட்டு பிடிப்போம் என்று எண்ணி ஒரு வாரம் கடத்திவிட்டார். அன்று ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே மீராவின் செல்போனிற்கு அழைப்பு வந்தது. மரகதம் பாட்டியிடம் இருந்து. போனை எடுத்தவர், சொல்லுங்க பெரியம்மா, நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? வேலுப்பா நல்லா இருக்காங்களா என்று வரிசையாக விசாரித்தார். எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அம்மா எப்படி இருக்காங்க என்று மரகதமும் பதில் நலம் விசாரித்தார். நல விசாரிப்புகள் எல்லாம் முடிந்ததும் தன் தாயிடம் கொடுப்பதாக கூறி மீரா வள்ளியம்மையிடம் போனை கொடுத்தாள். போனை பெற்ற வள்ளியம்மை, அக்கா எப்படி இருக்க? மாமா நல்லா இருக்காங்களா என்று விசாரித்தார். நல்லா இருக்காங்க வள்ளி, வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டோம். அதான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம்னு ஃபோன் பண்ணேன். பசங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு 10 நாள் தங்குற மாதிரி வீட்டுக்கு வாமா என்று அழைப்பு விடுத்தார் மரகதம். சரிக்கா, நான் வீட்டில் பேசிட்டு சொல்கிறேன் என்று கூறினார். சரி வள்ளி, கல்யாண விஷயம் பற்றி பேசணுமே, என்ன ஆச்சு என்று விசாரித்தார் மரகதம். நீ தானக்கா சொல்லணும். வீட்டில் எல்லார்கிட்டையும் கலந்து பேசிட்டு சொல்கிறேன்னு சொன்னியே, கலந்து பேசிட்டியா? சுப்பிரமணி என்ன சொன்னான் என்று விசாரித்தார் வள்ளியம்மை. வீட்டில் எல்லார்கிட்டையும் பேசிட்டேன் வள்ளி. சுப்பிரமணியும் லட்சுமியும் சம்மதிச்சிட்டாங்க. எங்கள் எல்லாருக்கும் முழு சம்மதம்மா. உங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்க? எல்லாரும் கலந்து பேசுனீங்களா என்று விசாரித்தார் மரகதம் பாட்டி. வள்ளியம்மை, எங்கள் எல்லாருக்கும் சம்மதம்தாங்க்கா. மரகதம், வள்ளி, அது உன் வீட்டுக்காரர் என்று இழுத்தார். தன் அக்கா கூற வருவதை யூகித்த வள்ளியம்மை, அக்கா, இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். உன் பேத்தி தான் எங்கள் வீட்டு மருமக. நீ எதையும் போட்டு குழப்பிக்காத என்று அவருக்கு வாக்களித்தார் வள்ளியம்மை. ரொம்ப சந்தோஷம் வள்ளி. எங்கே நம்ம உறவு நம்மளோட முடிஞ்சிருமோன்னு நினச்சி பல நாள் கவலைப்பட்டு இருக்கேன். இப்போ நம்ம பசங்க காலத்துக்கும் அது தொடரப்போகுதுன்னு நினைக்கும்போது ரொம்ப மனநிறைவாக இருக்குமா என்று கூறி சந்தோஷப்பட்டார் மரகதம் பாட்டி. சரிக்கா, மாமா உடம்பை பார்த்துக்கோ. நான் எப்போ வரேன்னு பேசிட்டு உனக்கு திரும்ப கூப்பிடுறேன் என்று கூறி அணைப்பை துண்டித்தார் வள்ளியம்மை. இவரின் உரையாடல் அனைத்தையும் கேட்டுக்கொண்டு அங்கே காஃபி அருந்தி கொண்டிருந்த அபிமன்யு எதையும் கண்டு கொள்ளவில்லை. தொலைபேசி அணைப்பை துண்டித்த வள்ளியம்மை, மீரா, பெரியப்பா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாராம். நம்ம எல்லாரையும் அங்கே தங்குற மாதிரி வர சொல்லி அக்கா கூப்பிடுறா. எப்போ பிள்ளைங்களுக்கு லீவுன்னு சொல்லுமா, போயிட்டு வந்துடுவோம் என்று கூறினார். அதற்கு ஆரணி, ஐ ஜாலி, நாம் எங்கேயாவது ட்ரிப்பு போக போகிறோமா? எங்கே போகிறோம்? எத்தனை நாள் ஸ்டே பண்ண போகிறோம் என்று கேட்டாள். ஆமாம் ஆரணி குட்டி, நாம் உன்னோட பெரிய பாட்டி வீட்டுக்கு போகிறோம். அது வில்லேஜில் இருக்கு என்று கூறினார் வள்ளியம்மை. சூப்பர் பாட்டி, லாஸ்ட் இயர் என் ஃப்ரெண்டு கூட வில்லேஜ் போயிட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னான். அது சரி, பெரிய பாட்டினா யார் பாட்டி என்று தன் சந்தேகத்தை கேட்டாள் ஆரணி. என்னோட அக்காம்மா. இவ்வளவு நாள் நீங்கள் யாரும் பார்த்ததில்ல, ஆனால் இனிமே அப்படி இல்லை, அடிக்கடி பார்க்க போகிறோம் என்று கூறி அபிமன்யுவை பார்த்தார். அவன் வள்ளியம்மை பேசுவதற்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல் எதையும் கண்டு கொள்ளாமல் அமர்ந்திருந்தான். வள்ளியம்மையும் இந்த விஷயத்தில் அவனை ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை. அது அபிமன்யுவிற்கு மேலும் மேலும் கோபத்தை கிளறியது. பாவம், மீராதான் இங்கு என்ன நடக்கிறது என்பது போல் அவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு தலையும் புரியவில்லை, வாலும் புரியவில்லை. தன் மகன் கோபமாக இருக்கிறான். அவனுடைய திருமண விஷயத்தில் அவனையே கலந்து கொள்ளாமல் தன் தாயே முடிவு செய்கிறார். இவ்வளவு கோபக்காரனாக இருப்பவனை எப்படி அவர் கட்டுப்படுத்தப் போகிறார்? எப்படி இந்த திருமணத்திற்கு சம்மதம் வாங்கப் போகிறார் என்று ஒன்றும் புரியவில்லை மீராவிற்கு. இதை பற்றி தன் தாயிடம் தனிமையில் பேச வேண்டும் என்று எண்ணினார். அபிமன்யு காஃபி அருந்தி முடித்ததும் தன் தாயிடம், எனக்கு இன்னைக்கு வெளியில் ஒரு மீட்டிங் இருக்கு, வர நைட் ஆகிடும், எனக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க, டின்னருக்கு வந்துடுவேன் என்று கூறிவிட்டு யாரின் பதிலையும் எதிர்பாராமல் கிளம்பிவிட்டான். அவன் சென்றவுடன் மீரா வள்ளியம்மையிடம், அம்மா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எனக்கு எதுவுமே புரியலை என்று கூறினாள். என்ன மீரா, என்ன சொல்கிற என்றார் வள்ளியம்மை. அம்மா, நீங்கள் எடுத்திருப்பது எவ்வளவு பெரிய முடிவுன்னு தெரியும்ல. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை. இப்படி ஈஸியாக முடிவு பண்ணிட முடியாது. நம்ம அபியை பற்றி உங்களுக்கே தெரியும்.
எந்த நம்பிக்கையில் பெரியம்மா கிட்ட கயல்விழிக்கும் அபிக்கும் கல்யாணம் பண்ணலாம்னு சொன்னீங்க என்று கேட்டாள். உனக்கு இதில் விருப்பம் இல்லையா என்று பதில் கேள்வி கேட்டார் வள்ளியம்மை. அச்சோ, நான் அப்படியெல்லாம் சொல்லலம்மா. ஆனால் அபியை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, அவன் இந்த கல்யாண விஷயத்தில் ரொம்ப கோபமாக இருக்கான். எனக்கு என்னமோ அவனுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையோன்னு தோணுது. அந்த பொண்ணுக்கு இவன் கூட கல்யாணம் பண்ணி வச்சா நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா என்னம்மா பண்ணுறது என்று வருத்தமாக கேட்டார் மீரா. என்னதான் தன் மகனின் மேல் உயிரையே வைத்திருந்தாலும் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை வீணாக்க மீரா விரும்பவில்லை. அதை பற்றி எல்லாம் நீ கவலைப்படாத மீரா, நான் பார்த்துக்கிறேன். அபியை எப்படி சம்மதிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுடு, என்ன பண்ணணும்னு நான் பார்த்துக்கிறேன் என்று கூறினார் வள்ளியம்மை. அம்மா ப்ளீஸ், எதுவாக இருந்தாலும் நல்லா யோசிச்சு பண்ணுங்க. முதலில் அப்பா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொன்னீங்களா என்று விசாரித்தாள். அவரிடம் இதை பற்றி கூறினால் அவர் என்ன பதில் சொல்வார் என்று வள்ளியம்மைக்கு தெரியுமே. அவர் குணம் அறிந்தவர் ஆயிற்றே வள்ளியம்மை. பிறருக்காக பார்த்து பார்த்துதான் தன் உடன் பிறந்த அக்காவின் உறவே இல்லாமல் இத்தனை வருடங்களை கடந்துவிட்டார். மேலும் அவரின் பேச்சை கேட்டு தன் பேரனின் வாழ்க்கையையும் வீணாக்க வள்ளியம்மை விரும்பவில்லை. அவரின் பேச்சை கேட்டால் எந்த உறவும் இன்றி தன் மகள் தனிமரமாக நின்று விடுவாள் என்று எண்ணிய வள்ளியம்மை தன் அக்காவிற்கு நன்றி கடனாக இந்த திருமணத்தை எப்படியும் நான் செய்தே தீருவேன் என்று மனதில் வாக்குறுதி எடுத்தார். என்னம்மா அமைதியாக இருக்கீங்க? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன்ல, பதில் சொல்லுங்க. அப்பா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசுனீங்களா இல்லையா என்று மீண்டும் கேட்டாள் மீரா. அப்பாவுக்கு இதில் சம்மதம்தான் என்று கூறினார் வள்ளியம்மை. இப்பொழுதுதான் மீராவிற்கு சற்று நிம்மதியாக இருந்தது. ஏனெனில் தன் தாத்தா கூறினால் அபி கண்டிப்பாக அதற்கு மறுப்பு கூற மாட்டான் என்று ஒரு சிறு நம்பிக்கை மீராவிற்கு. அப்போ சரிம்மா, அப்பா சொன்னா அபி கண்டிப்பாக கேட்பான், இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பான். அவன் ஏன் இப்படி கோபக்காரனாக இருக்கான்னு எனக்கு ஒன்றுமே புரியலம்மா. கல்யாணம் பண்ணால் கண்டிப்பாக மாறிடுவான் என்று கூறினார் மீரா. அவரின் தோளில் தட்டி கொடுத்த வள்ளியம்மை, கவலைப்படாதம்மா, கண்டிப்பாக அபி அவனோட குணத்தை கூடிய சீக்கிரமே மாற்றிப்பான் பாரு. நீ வேணும்னா பாரு, என் பேத்தி எல்லாத்தையும் மாற்றிடுவா என்று கூறி சிரித்தார். இன்னைக்கு அபியோட அப்பா ஃபாரின்ல இருந்து வருவதாக சொல்லியிருக்காங்கம்மா. அவர் வந்ததும் நைட்டு அபிக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசிடுவோம். பெரியம்மாவுக்கு நம்ம சம்மதம்னு சொல்லணும்ல, அவங்க நமக்காக காத்திருப்பாங்க. ரொம்ப நாள் காக்க வச்சா சரி வராது என்று கூறினார் மீரா. நீ சொல்கிறதும் சரிதான் மீரா, இன்னைக்கே பேசி இதுக்கு ஒரு முடிவு எடுத்துருவோம் என்று கூறிவிட்டு தன் மனதில் ஒரு திட்டத்துடன் எழுந்து அவர்கள் அறை நோக்கி சென்றார் வள்ளியம்மை. அறையுனுள் வள்ளியம்மை சென்றதும் அவரை பார்த்த கிருஷ்ணமூர்த்தி, அந்த ஃபிசியோதெரப்பி இப்போல்லாம் சரியான நேரத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க வள்ளி, அபிகிட்ட சொல்லு என்று கூறினார். கிருஷ்ணமூர்த்திக்கு திடீர் என ஏற்பட்ட விபத்தில் ஒரு கையும் காலும் செயலிழந்து விட்டது. அவருக்கு தினமும் ஃபிசியோதெரப்பி மூலம் சிகிச்சை அளித்தால் நாளடைவில் குணமடைய வாய்ப்புள்ளதாக மருத்துவர்களின் பரிந்துரைப்படி தன் தாத்தாவிற்கு ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுக்க அபி ஒரு மருத்துவரை நியமித்துள்ளான். அவரை பற்றிதான் குறை கூறி கொண்டிருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி வள்ளியம்மையிடம். சரிங்க, நான் அபிகிட்ட சொல்கிறேன். அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்று கூறினார் வள்ளியம்மை. என்ன, உங்கள் அக்காவை போய் பார்த்து மன்னிப்பு கேட்கணுமா என்று ஏளனமாக கேட்டார் கிருஷ்ணமூர்த்தி. வள்ளியம்மை, இல்லைங்க, அபிக்கு கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறேன் என்றார். சந்தோஷமாக பண்ணலாம். அபிகிட்ட கேட்டிங்களா, என்ன சொல்கிறான் என்றார் கிருஷ்ணமூர்த்தி. அவனுக்கு என்னங்க தெரியும், சின்ன பையன். நம்ம பொண்ணு பார்த்து இதான் பொண்ணுன்னு சொன்னால் தாலி கட்ட போகிறான் என்று கூறினார் வள்ளியம்மை. கிருஷ்ணமூர்த்தி, நீ சொல்கிறத பார்த்தா ஏற்கனவே பொண்ணு எல்லாம் பார்த்து வச்சிட்ட போல இருக்கு என்று கேட்டார். ஆமாங்க, பார்த்துட்டேன். என் அக்காவோட பேத்தி கயல்விழியை தான் நம்ம அபிக்கு கட்டலாம்னு நினைக்கிறேன் என்று அசராமல் கிருஷ்ணமூர்த்தியின் தலையில் குண்டை இறக்கினார். இவர் கூறுவதை கேட்டு அதிர்ந்த கிருஷ்ணமூர்த்தி, என்ன என்ன சொன்ன? உன் அக்காவோட பேத்தியா? யாரு என்று கேட்டார். அவரின் அதிர்ச்சி அவரின் குரலிலேயே தெரிந்தது. என்னங்க, ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறீங்க? எனக்கு எத்தனை அக்கா இருக்காங்க? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அக்கா தான். என் அக்கா மரகதத்தை தாங்க சொல்கிறேன் என்று கூறினார் வள்ளியம்மை. இதுவரை தான் கூறிய சொல்லுக்கு மறுசொல் கூறாத தன் மனைவி இப்பொழுது அதிரடியாக இப்படி ஒரு முடிவை எடுத்துவிட்டு அதை தன்னிடமே ஒரு அறிவிப்பு போல் கூறுவது கிருஷ்ணமூர்த்திக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. கிருஷ்ணமூர்த்தி கோபமாக, யாரை கேட்டு இப்படி ஒரு முடிவை நீ எடுத்த என்று எதிரினார். யாரை கேட்கணும் என்றார் வள்ளியம்மை அசராமல். என்ன கேட்கணும் என்றார் பதிலுக்கு. வள்ளியம்மை, ஏன் நீங்களா கட்டிக்க போறீங்க என்றார் எள்ளலாக.
கிருஷ்ணமூர்த்தி: என்ன வள்ளி, ரொம்ப பேசுற? இனிமே என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியோ என்றார் கோபமாக. வள்ளியம்மை: இனிமே நீங்கள் பண்ணுறதுக்கு என்னங்க இருக்கு? அதான் இத்தனை வருஷமாக எங்கள் எல்லாரையும் ஆட்டி படைச்சிட்டீங்களே. நமக்காக எங்கள் அக்காவும் மாமாவும் எவ்வளவு பெரிய விஷயத்தை செஞ்சுருக்காங்க. ஆனால் அந்த நன்றி கொஞ்சம் கூட உங்ககிட்ட இல்லையே. அவளை எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ, கஷ்டப்படுத்த முடியுமோ எல்லாம் செஞ்சீங்க. அதுக்கு தான் கடவுள் இப்போ நமக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்து இருக்கிறார் போல இருக்கு. இப்போவும் நீங்கள் மனசு மாறலைனா என்று இடைவெளி விட்டவர், இதுக்கு மேலே என்ன சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலைங்க என்று கூறி கண் கலங்கி விட்டார். கிருஷ்ணமூர்த்தி: நீ என்ன சொன்னாலும் எனக்கு புரிய வைக்க முடியாது வள்ளி. நீயும் எத்தனை தடவை தான் இதையே சொல்லுவ? இது ஒன்றும் கடவுள் எனக்கு கொடுத்த தண்டனை கிடையாது. தெரியாமல் நடந்த ஒரு விபத்து. என் பேரன் சீக்கிரம் என்னை குணப்படுத்திடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. தேவையில்லாமல் அதை இதையும் சேர்த்து வச்சு பேசாத என்று எரிச்சலாக கூறி முகத்தை திருப்பினார். சரி, அதெல்லாம் விட்டுடுவோம் என்று கண்களை துடைத்த வள்ளி, பழைய கதை எதையும் பேச வேண்டாம். அபிக்கும் கயல்விழிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கு நீங்கள் ஒத்துக்கணும். இந்த விஷயத்தில் எதையும் பேசி அபியோட மனசை நீங்கள் மாற்றிடக்கூடாது. எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க என்று தன் கைகளை கிருஷ்ணமூர்த்தியை நோக்கி நீட்டினார். என்ன பேசுகிற நீ? உனக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருச்சா? அந்த குடும்பத்தில் போய் பொண்ணு எடுக்க சொல்கிற? என் பேரனுக்கு என்ன குறைச்சல்? அவங்க கிட்ட பொண்ணு எடுக்கணும்னு அவனுக்கு என்ன தலையெழுத்தா? அவங்க உறவு முடிஞ்சது தான். திரும்ப ஆரம்பிக்கணும்னு கனவு காணாத. அது எப்போவுமே நடக்காது என்று உறுதியாக கூறினார் கிருஷ்ணமூர்த்தி. உடல் முடியாமல் போன பிறகாவது தான் செய்த தவறை நினைத்து திருந்துவார் என்று எண்ணிய வள்ளியம்மைக்கு இவரின் மனம் சிறிதும் மாறாமல் அதே முரண்பாடோடு இவர் பேசிக்கொண்டிருப்பது பெரும் ஏமாற்றத்தையும் அதிருப்தியையும் அளித்தது. இனி இவரிடம் கெஞ்சியோ அல்லது பேசி புரிய வைக்கலாம் என்று நினைப்பதோ எதுவும் வேலைக்காகாது என்று எண்ணிய வள்ளியம்மை இனி அவரின் வழியிலேயே சென்று அவரை சம்மதிக்க வைக்க வேண்டும் என்று முடிவு எடுத்தார். சரிங்க, நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வேண்டாம். நான் அபிகிட்ட எல்லா உண்மையையும் சொல்லிடுறேன் என்று சாதாரணமாக கூறுவது போல் மிரட்டல் விடுத்தார். இவரால் என்ன செய்திட முடியும் என்று எண்ணிய கிருஷ்ணமூர்த்திக்கு அபியிடம் உண்மையை கூறப்போகிறேன் என்று வள்ளியம்மை கூறிய வார்த்தை பெரிதாக தன் வேலையை காட்டியது. கிருஷ்ணமூர்த்தி: என்ன சொல்ல போற என்று கோபத்தை அடக்கி கொண்டு கேட்டார். வள்ளியம்மை: சின்ன வயசிலிருந்து அபியை உங்கள் கைக்குள்ளே நீங்கள் வச்சுக்கணும்னு சொல்லி அவன்கிட்ட என் அக்காவையும் மாமாவையும் பற்றி தப்பாக பேசி சின்ன குழந்தை மனசில் நஞ்சை விதைச்சி வச்சுருக்கீங்களே, அது எல்லாமே பொய்ன்னு சொல்ல போகிறேன். நல்லா இருந்த பிள்ளையோட மனசை கலைச்சு இப்போ கோவக்காரனாகவும் முரட்டுத்தனமாகவும் அவன் நடந்துக்க நீங்கள் தானே முழு காரணம். நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பொய்ன்னு அவனுக்கு தெரிஞ்சிட்டா அவனே திரும்ப பழைய மாதிரி மாறிடுவான். நான் உங்களுக்காக தான் இவ்வளவு நாள் சொல்லாமல் இருந்தேன். ஆனால் நீங்கள் இனிமேலும் மாறுவீங்க என்ற நம்பிக்கை எனக்கு துளியும் இல்லை. அதனால் அபிகிட்ட நீங்கள் சொன்னது எல்லாமே பொய்ன்னு சொல்ல போகிறேன் என்றார் ஒரே முடிவாக. கிருஷ்ணமூர்த்தி: இப்போ உனக்கு என்ன வேணும் வள்ளி? அபிக்கு கல்யாணம் பண்ணணும், அதானே உன் ஆசை? அவன் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான். அதனால் தானே நீ இப்படி கோபமாக என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. சரி, உன் ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். அபியை கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க வைக்கிறேன். ஒரு நல்ல பெரிய வசதியான இடத்தில் இருந்து அபிக்கு நான் பொண்ணு பார்த்து கட்டி வைக்கிறேன். போதுமா? நீ ஆசைப்பட்டபடி அபி சந்தோஷமாக அந்த பொண்ணு கூட வாழறதை கண்ணார பார்த்து சந்தோஷப்படு என்று ஆத்திரமாக கூறினார். வள்ளியம்மை: இந்த பச்சோந்தி வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இதுக்கெல்லாம் அபி வேணும்னா ஏமாறுவான். இத்தனை வருஷம் உங்கள் கூட குடும்பம் நடத்தின பிறகும் நான் ஏமாறுவேன்னு நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? என் அக்கா பேத்திக்கும் அபிக்கும் தான் கல்யாணம். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்படி நீங்கள் ஏதாவது கலகம் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும், அபியோட மனசை அடியோட மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அடுத்த நிமிஷமே எல்லா உண்மையையும் நான் அபிகிட்ட சொல்லிடுவேன். எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம்னு சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் அபி உங்கள் முகத்தில் கூட முழிக்க மாட்டான், தெரிஞ்சுக்கோங்க என்று கோபமாக கூறிவிட்டு அறையை விட்டு வெளியேறிவிட்டார். பாவம், வள்ளியம்மையும் என்னதான் செய்வார்? இவ்வளவு காலங்கள் தன் கணவனின் பேச்சை மீறாமல் அமைதி காத்தவர் ஆரம்பத்தில் எங்கே மகள் தங்களை விட்டு சென்று விடுவாளோ என்ற பயத்தில் கிருஷ்ணமூர்த்தி இப்படியெல்லாம் செய்கிறார் என்று எண்ணிய வள்ளியம்மை காலம் தன் கணவரை மாற்றும் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தார். காலம் போக போக தன் கணவர் வேறு மாதிரி மாறுவார் என்று அவர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவரே எதிர்பாராமல் நடந்தது அபியின் இந்த மாற்றம்தான். அதற்கும் தன் கணவன்தான் காரணம் என்று அறிந்த வள்ளியம்மை முற்றிலுமாக உடைந்து விட்டார்.
இனி வாழப்போகும் சிறிது கால வாழ்க்கையிலாவது தாங்கள் செய்த தவறை சரி செய்ய வேண்டும் என்று எண்ணிய வள்ளியம்மை முதல் முறையாக தன் கணவனின் பேச்சை மீறி செயல்பட தொடங்கிவிட்டார். அப்படி என்ன சொல்லி அபியின் மனதில் நஞ்சை கலந்திருப்பார் கிருஷ்ணமூர்த்தி? கிருஷ்ணமூர்த்தியின் நயவஞ்சகங்களை மீறி கயல்விழிக்கும் அபிக்கும் திருமணம் நடக்குமா? இனி வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.